வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் ரஷ்யாவின் படையெடுப்புக்கு முன்பு வைத்திருந்த எல்லைகளை மீட்டெடுக்க முடியும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ரஷ்ய விமானங்களே நேட்டோ வான்வெளியில் நுழைந்தால் நேட்டோ உறுப்பு நாடுகள் அவற்றை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று கூறிய பின் ட்ரம்ப் புட்டினுக்கு எதிரான அவரது சொல்லாட்சியை தீவிரப்படுத்தினார். ஒன்றாக எடுத்துக்கொண்டால் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையின் ஓரத்தில் ரஷ்ய விமானங்களை சுட்டு வீழ்த்துவது குறித்து ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்களும் உக்ரைனின் எல்லைகள் குறித்து ட்ரூத் சோஷியலில் அவர் பின்னர் வெளியிட்ட பதிவும் மாஸ்கோ மீதான அவரது அணுகுமுறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தின் பிரதிபலிப்பை காட்டுகின்றது. உக்ரைனின் எல்லைகளை குறித்து அவரது கருத்துக்கள் பதவியேற்ற பின்னர் முதல் தடவையாக புட்டினுக்கு எதிரான கருத்தாக உள்ளன. 2014ஆம் ஆண்டு முதல் ரஷ்யா கைப்பற்றிய அனைத்து பிரதேசங்களையும் உக்ரைன் மீட்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். 2 மாதங்களுக்கு முன்பு இதே ட்ரம்ப் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை பெறுவதற்கு உக்ரைன் அதன் பிரதேசத்தில் சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். மேலும் நேட்டோ விமானங்களை சுட்டு வீழ்த்துவது குறித்து அவரது கூற்று உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதை விட நேட்டோவை ரஷ்யாவுடன் நேரடி மோதலில் ஈடுபடுத்த விருப்பம் இருப்பதை குறிக்கின்றது. ஒருவேளை ரஷ்யா நேட்டோவுடன் போர் புரிந்தால் தோல்வியடையும். உக்ரைன் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை திரும்ப பெறும் என்பதுதான் அவரது கூற்றுக்களின் அர்த்தமாக இருக்கலாம். ஆம், நான் நம்புகின்றேன். ஐநா பொது சபையின் ஓரத்தில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியுடனான சந்திப்பின் போது நேட்டோ தாக்குதல்கள் குறித்து ஒரு கேள்வி எழுப்பிய போது ட்ரம்ப் கூறினார். பின்னர் ட்ரூத் சோஷியலில் உக்ரைனில் ரஷ்யாவின் போர் பற்றி தமது கருத்தை வெளிப்படையாகவும் விரிவாகவும் எழுதினார். அவரது வார்த்தைகள் புட்டினுக்கு எதிராக மிக காரசாரமாக வந்தன. இதோ அவரது வார்த்தைகள். நேரம், பொறுமை மற்றும் ஐரோப்பாவின் நிதி ஆதரவு உள்ள நிலையில் இந்த போர் தொடங்கிய போது இருந்த அசல் எல்லைகளை உக்ரைனால் கைப்பற்ற முடியும். ஏன் முடியாது? ஒரு உண்மையான ராணுவ சக்தி வெற்றி பெற ஒரு வாரத்திற்கும் குறைவான நேரமே எடுத்திருக்க வேண்டிய ஒரு போரில் ரஷ்யா 3.5 ஆண்டுகளாக இலக்கின்றி போராடி வருகிறது. இது ரஷ்யாவை ஒரு பெரிய ராணுவ சக்தியாக காட்டவில்லை. உண்மையில் இது போரில் ரஷ்யர்களை ஒரு காகித புலி போல தோற்றமளிக்க செய்கின்றது. ரஷ்யா முழுவதும் உள்ள அனைத்து பெரிய நகரங்கள் மற்றும் மாவட்டங்களிலும் வசிக்கும் ரஷ்ய மக்கள் இந்த போரில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை இப்போது நேரடியாக பார்க்கின்றார்கள். அவர்கள் நீண்ட வரிசைகளுக்கு பெட்ரோல் பெறுவதற்கு காத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்பதையும் ரஷ்ய மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். ரஷ்யாவின் போர் பொருளாதாரத்தில் என்ன நடைபெறும் என்பதை அனைத்து விஷயங்களிலும் அவர்கள் காண்கின்றார்கள். ரஷ்ய மக்களின் பெரும்பாலான பணம் உக்ரைனை எதிர்த்து போராடுவதற்கு செலவிடப்படுகின்றது. உக்ரைன் தங்கள் நாட்டை அதன் அசல் வடிவத்தில் திரும்ப பெற முடியும். யாருக்கு தெரியும், உக்ரைன் ஒருவழி தாம் ரஷ்யாவிடம் இழந்ததை விட அதிகமாக பெறவும் கூடும். புட்டினும் ரஷ்யாவும் பொருளாதார சிக்கலில் உள்ளன. ஆனால் உக்ரைன் செயல்பட வேண்டிய நேரம் இது. நேட்டோ அவர்கள் விரும்பியதை செய்ய நேட்டோவுக்கு நாங்கள் தொடர்ந்து ஆயுதங்களை வழங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப். உக்ரைன் ஒருவழி தாம் ரஷ்யாவிடம் இழந்ததை விட அதிகமாக பெறவும் கூடும். ட்ரம்பின் இந்த பதிவு இது ஒரு பெரிய மாற்றம் என்று செலன்ஸ்கி பிற்பகலில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். என்ன நடக்கிறது என்பது குறித்து ட்ரம்புக்கு விளக்கியதாகவும் போர்க்களத்தில் உள்ள நிலைமை குறித்து அமெரிக்க ஜனாதிபதி அவருடன் உடன்பட்டதாகவும் செலன்ஸ்கி செய்தியாளரிடம் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, அமெரிக்க ஜனாதிபதி முன்பை விட அதிகமான விவரங்கள் தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். இதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதை அவருக்கு விளக்கியவர்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். அத்துடன் ஜனாதிபதிக்கும் நன்றி கூறுகிறேன் என்று செலன்ஸ்கி கூறினார். உக்ரைன் வெல்ல முடியும் என்று ட்ரம்ப் நம்புவது ஒரு பெரிய மாற்றமா என்று கேட்டதற்கு பதிலளித்த செலன்ஸ்கி, ட்ரம்ப் தானே ஒரு பெரிய விளையாட்டு மாற்றக்காரர், அதாவது கேம் சேஞ்சர் என்றார். ஆனால் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த ஆபத்தான மோதலுக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கு அமெரிக்கா எப்போதும் போலவே உறுதியுடன் உள்ளது என்று ஐநா அமைப்பிடம் கூறினார். அமெரிக்கா அமைதியான தீர்வு இல்லை என்று முடிவு செய்யலாம் என்று அவர் கூறினார். இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா உட்பட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தங்களது சக்தியால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ட்ரம்ப் ட்ரூத் சோஷியலில் வெளியிட்ட பதிவில் அமெரிக்கா உக்ரைனுக்கு மேலும் உதவுவது குறித்து எந்த குறிப்பும் இல்லாமல் ஐரோப்பிய ஆதரவுடன் உக்ரைன் போரில் வெற்றி பெறலாம் என்று குறிப்பிட்டார். உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து நேட்டோ மற்றும் மாஸ்கோ இடையிலான முதல் நேரடி மோதல்களுக்கு போலந்து, எஸ்டோனியா மற்றும் பிற நாடுகள் மீது ரஷ்ய விமானங்களின் சமீபகால ஊடுருவல்கள் வழிவகுத்தன. இது ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை தடுப்பதில் நேட்டோ கூட்டணியின் தயார்நிலை மற்றும் நம்பகத்தன்மையை சோதித்தது. ஐரோப்பிய தலைவர்கள் சீற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டனர் மற்றும் பலத்துடன் பதிலடி கொடுப்பதாக சபதம் செய்துள்ளனர். உக்ரைன் போர் சிறிது சிறிதாக உக்ரைனுக்கு வெளியே போக தொடங்குவதையே இது காட்டுகின்றது. நேட்டோ வான்வெளியில் நுழையும் ரஷ்ய போர் விமானங்களை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தாது என்று ரூபியோ குறிப்பிட்டு சில மணி நேரத்திற்கு பின்னர் ஜனாதிபதியின் கருத்துக்கள் வந்தன. அதன் அர்த்தம் ரஷ்ய விமானங்கள் அமெரிக்காவுக்குள் ஊடுருவப் போவதில்லை, கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்குள் ஊடுருவப் போகின்றன. அவற்றை ஐரோப்பிய நாடுகள் சுட்டு வீழ்த்த வேண்டும். திங்கட்கிழமை ஸ்கண்டினேவியாவின் மிகவும் பரபரப்பான 2 விமான நிலையங்கள் நோர்வேயின் ஆஸ்லோ மற்றும் டென்மார்க்கின் கோபன்ஹேகன் ஆளற்ற விமானங்கள் பறந்ததால் பல மணி நேரம் மூடப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது பல்லாயிரக்கணக்கான மக்களின் பயண திட்டங்களை சீர்குலைத்திருந்தது. செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் குறித்து கேட்டபோது
டென்மார்க்கின் பிரதமர் மெட்டே ஃபிரெடெரிக்சன் இதன் பின்னணியில் ரஷ்யா இருக்கக்கூடும் என்பதை எந்த வகையிலும் நிராகரிக்க முடியாது என்று கூறினார். செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் குறித்து ட்ரம்பிடம் கேட்டபோது ரஷ்யா மீது பழி சுமத்த ட்ரம்ப் மறுத்துவிட்டார். என்ன நடந்தது என்பதை நான் சரியாக கண்டுபிடிக்கும் வரை என்னிடம் எந்த பதிலும் இல்லை. சம்பவத்தை பற்றி எனக்கு தெரியும், அது எப்படி நடந்தது என்று தெரியவில்லை, ஆனால் மிக விரைவில் கண்டுபிடிக்க போகிறோம் என்று அவர் கூறினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கடுமையான அவசர கூட்டத்தின் போது ஐரோப்பிய நட்பு நாடுகள் நேட்டோ வான்வெளியில் மேலும் மீறல்களில் ஈடுபட்ட ரஷ்ய ஜெட் விமானங்கள் அல்லது ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவோம் என்று எச்சரித்தன. இந்த ஊடுருவல்கள் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஐரோப்பா தன்னை தற்காத்துக் கொள்ள எவ்வளவு தயாராக உள்ளது என்பது குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளன. ட்ரம்ப் ஐரோப்பா கண்டத்தை அதன் சொந்த பாதுகாப்பை வலுப்படுத்த இன்னமும் அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் உக்ரைனின் ராணுவ உதவிக்கு நிதி வழங்குவதற்கான பொறுப்பை மற்ற நேட்டோ உறுப்பினர்கள் மீது சுமத்தியுள்ளார். நேட்டோ தன்னை தற்காத்துக் கொள்ள தயாராக இருப்பதாக செவ்வாய்க்கிழமை ரூட் கூறினார். நட்பு நாடுகளின் ஒவ்வொரு அங்குல பகுதியையும் நாம் பாதுகாக்க முடியும் என்பதை உறுதி செய்ய அவர்களிடம் அனைத்து தற்காப்பு அமைப்புகளும் உள்ளன என்று அவர் கூறினார். போலந்து வழக்கிலும் எஸ்டோனியா வழக்கிலும் இதைத்தான் நாங்கள் காட்டியுள்ளோம். செவ்வாய்க்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையின் ஓரத்தில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான சந்திப்பின் போது அமெரிக்க ஜனாதிபதி உக்ரைன் போர் முயற்சிக்கு இன்னமும் உறுதியான ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று செலன்ஸ்கி கோரிக்கை விடுத்தார். 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைனின் படைகள் ரஷ்யாவுடன் கடுமையான போரில் சிக்கியுள்ள போர்க்களத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள தனக்கு ஒரு நல்ல செய்தி இருப்பதாக கூட்டத்தின் தொடக்கத்தில் ட்ரம்பின் அருகில் அமர்ந்திருந்த உக்ரைன் தலைவர் செய்தியாளர்களிடம் கூறினார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து ரஷ்யா மீது அதிக அழுத்தம், அதிக தடைகள் தேவை என்று அவர் தொடக்க உரையில் கூறினார். மீதமுள்ள அனைத்து ஐரோப்பிய சக்திகளும் ரஷ்ய எரிசக்தியை வாங்குவதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்ற ட்ரம்பின் கோரிக்கையை பற்றி விவாதிக்க விரும்புவதாகவும் கூறினார். உக்ரைன் தலைவர் செய்தியாளர்களிடம் அவர்களின் பேச்சுவார்த்தைகளின் போது போருக்கு பிந்தைய எதிர்கால தீர்வின் ஒரு பகுதியாக உக்ரைனுக்கான மேற்கத்திய பாதுகாப்பு உத்தரவாதங்களில் அமெரிக்காவின் ஈடுபாட்டை பற்றி விவாதிக்க விரும்புவதாகவும் கூறினார். உக்ரைனின் வான் பாதுகாப்பை எவ்வாறு மேம்படுத்துவது மற்றும் ட்ரம்பின் அமைதி முயற்சியின் ஒரு பகுதியாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் தலைவர்களுக்கு இடையே ஒரு சந்திப்பை ஏற்படுத்துவது குறித்தும் அவர் விவாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்று உக்ரைன் தூதுக்குழுவின் ஒரு அதிகாரி பேச்சுவார்த்தைக்கு முன்பு ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தது. 2022 பிப்ரவரியில் ரஷ்யா தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது முயற்சியில் முன்னேற்றம் காண்பதற்காக செலன்ஸ்கிக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலான சந்திப்பின் யோசனையை ட்ரம்ப் முன்வைத்தார். ஒருவேளை அவரும் இதில் பங்கேற்கலாம் என்றார். அப்படி ஒரு சந்திப்பு எதுவும் திட்டமிடப்படவில்லை என்றும் அது நடக்க நிகழ்ச்சி நிரல் நன்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் மாஸ்கோ கூறிவிட்டது. இதுவரை உக்ரைன் போர் தொடர்பாக ட்ரம்ப் நினைத்த எதுவுமே நடக்கவில்லை.